ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலைனாவே பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதில் ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். நம்ம துவையலாவோ சாப்பாட்டில் தாளிப்பாவோ போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால தாங்க கருவேப்பிலையை ஒரு பொடியாக ரெடி பண்ணிக்க போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு கருவேப்பிலையை நம்ம உருவாமல் கொத்தோடு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்போ தான் அதில் இருக்க மண் தூசியெல்லாம் போகும். அதை உருவி நிழல் காய்ச்சலாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 30 வரமிளகா, இந்த 30 வரமிளகாயை வறுத்து எடுத்துக்குவோம். மிளகாயை வறுக்கும்போது கருக விடாமல் செவந்த மாதிரி வறுக்கணுங்க. வறுபடாமல் இருக்கக்கூடாது, நல்லா வறுபடணும். அடுத்து கருவேப்பிலையும் வறுத்துக்குவோம். எல்லாத்துக்குமே எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக தாங்க வறுக்கிறேன். இந்த ஒரு பவுல் கருவேப்பிலைக்கு 200 கிராம் உளுந்தம்பருப்பு, 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு மிளகாய் எல்லாத்தையுமே எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக தான் வறுக்கணும். எல்லாத்தையும் கருக விடாமல் பக்குவமாக பொன் வறுவலாக தாங்க வறுத்து கொட்டணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பொடி நுணுக்க போகிறோம். நல்லா ஆறணுங்க. இந்த கருவேப்பிலையை நம்ம உணவில் எடுத்துக்கும் போது கண் பார்வைக்கு நல்லது, முடி உதிர்வு பிரச்சனை நீங்கும். இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இது நல்லதுங்க. கருவேப்பிலை சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும். அதனால் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, டைரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் இந்த பொடியை நம்ம சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றி கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை மாவில் கலந்து தோசையாக ஊற்றி கொடுக்கலாம். மேலே பொடி மாதிரி தூவி நெய் ஊற்றி தோசை ஊற்றி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமும் கருவேப்பிலை உடம்புக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குங்க. இப்போ கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாலாம் வறுத்துட்டோம். லாஸ்ட்டில் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரமாகும். முதல்ல ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு லாஸ்ட்டில் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சுங்க. இது கூட நம்ம 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, அதையும் இதோடய சேர்த்து வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்மால் சைஸ் ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் அதே அளவு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட போனாலும் பெருங்காய வாசனை அதிகம் அடிக்கும், சாப்பிட முடியாது. பொடியை தொட்டு சாப்பிடும்போது பெருங்காய வாசனை அடித்தா பசங்க சாப்பிடாதுங்க. ஒரு பவுல் கருவேப்பிலை அளவுக்கு மொத்தம் 400 கிராம் பருப்பு எடுத்துருக்கேங்க. 200 கிராம் உளுந்தம்பருப்பு, 200 கிராம் கடலைப்பருப்பு, 30 மிளகாய் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் பாதியாக செய்யறதுனா இதில் இருக்க அளவை பாதியாக குறைச்சிக்கோங்க. எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச பொடியும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கணுங்க. இது 3 மாதத்துக்கு வருங்க எங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு இதில் பாதி அளவு போதுன்னா 100 கிராம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே அளவில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கருவேப்பிலை பொடி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் டு ஆல் அன்பின் வண்ணம் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ ரெசிபியில் பார்க்கலாங்க.